Hi friends, வணக்கம். Welcome to our Cook with Kanya YouTube channel. இன்னைக்கு நம்ம வெறும் 3 பொருளை மட்டுமே வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நான்ஸ்டிக்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கரெக்ட்டா அளந்து 1 கப் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட மெஷரிங் கப்ஸ் இல்லனா நீங்க கிண்ணம் இருக்கு இல்லையா அதுல கூட எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ கோதுமை மாவு இந்த மாதிரி நல்லா பிஸ்கட் கலரா லைட்டா பிஸ்கட் கலர் ஆகுற வரைக்கும் நீங்க வாசனை போற அளவு வரைக்கும் நீங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெயும் நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கோங்க. தேங்காவை ஃப்ரெஷ்ஷான கோகோனட்டை மிக்சியில் அரைச்சி நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டையும் 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வேறொரு பாத்திரத்தில் அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான்ஸ்டிக்கில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. கரெக்டாக நான் சொன்ன அளவுகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 1 கப் அளவு நம்ம வெல்லம் எடுத்தோம் இல்லையா அது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் தண்ணியில் நல்லா கரைகிற வரைக்கும் நீங்கள் இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லம் நான்ஸ்டிக்கில் ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நிறைய பேர் வீடியோஸை பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வெள்ளை தண்ணியை நம்ம நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கோதுமையும் தேங்காய் துருவலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை இது கூட சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு ஸ்வீட் ரொம்பவே அதிகமாக சாப்பிட பிடிக்கல அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் வெல்லத்தோட அளவு கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். ஆனால் இது கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தான் நான் சொல்லியிருக்கேன். சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த என்ன சொல்கிறது இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. ஆன் பண்ணி செய்யாதீங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாவை அந்த வெள்ளை தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் கேஸை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்துட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு டீஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கலந்துக்கோங்க. கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது மூணுமே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கிளாஸ்லையோ இல்லைனா உங்ககிட்ட பாக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதில் நெய் தடவிட்டு அந்த மேலே இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஷேப் கொடுக்கறதுக்காக நான் இந்த மாதிரி கிளாஸ் பவுலில் வச்சு செஞ்சுருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு மணி நேரம் நீங்கள் இதை அப்படியே வெளியிலே வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். இப்போ இது கூடவே நான் மேலே கார்னிஷ்காக பாதாமும் கேஷ்யூ நட்ஸ் ரெண்டையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பிஸ்தா இருந்தாலும் நீங்கள் பிஸ்தா சேர்த்துக்கலாம். என்கிட்ட பிஸ்தா இல்லாதனால நான் வெறும் ஸ்பூனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இப்படி கவுத்துனீங்கன்னா மேலே ஒரு 3-4 தடவை இந்த மாதிரி தட்டுங்க. தானாகவே விழுந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் பீஸ் பீஸாக. சரிங்களா? இப்போ நம்ம கத்தியால் கட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நீங்கள் கட் பண்ணும்போதும் அந்த கத்தியில் ஒட்டியிருக்கோம் இல்லையா அதை கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கட் ஆகும். இது பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும் அது மாதிரி சாப்பிடவும் அழகாக இருக்கும். நீங்கள் நம்ம குக் வித் கன்யா யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.